சரித்திரம் காணாத நிலச்சரிவை கேரள மாநிலம் வயநாடு சந்தித்திருக்கிறது. நேற்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் தற்பொழுது நாம இருக்கிறது முண்டக்கை என்ற பகுதியில். இந்த பகுதியில் இருந்தால் இந்த நிலச்சரிவு துவங்கியது. இந்த பகுதியில் இருந்தால் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த வெள்ளச்சரிவில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டாவது நாளாக தற்பொழுது இந்த முண்டக்கை பகுதியில் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த முண்டக்கை பகுதியிலிருந்து தொடங்கி கீழே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சாரல்மாலா என்ற பகுதியில் அங்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. ஆனால் இங்கு முண்டக்கை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த சாரல்மலா மற்றும் முண்டக்கை ஆகிய 2 பகுதியையும் இணைக்கும் ஒரு பாலம் அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால அதிகப்படியான மக்கள் இங்கு மீட்பு பணிக்காக வர முடியாமல் நேற்று மாலை வரை ஒரு கடினமான சூழல் இருந்தது. ஆனால் அந்த கடினமான சூழலையும் தாண்டி மீட்பு படையினர் இங்கு வந்து நேற்று இரவு முதல் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது ஒரு பாலம் இல்லாத காரணத்தினால மீட்பு படையினர் ஒரு தற்காலிக பாலம், சிறிய பாலத்தை அமர்த்தி அதன் மூலமாக இங்கு வந்து தற்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்க காட்சி தான் பார்க்குறீங்க. இங்க மட்டுமே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்திருக்கிறது. இந்த இடிந்த வீட்டுக்குள்ள சில பேர் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அவர்களை மீட்பதற்காக தான். அது மட்டும் இல்லாமல் நேற்று முதல் இங்க மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்க ஒரு குழு நம்மோட இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சொல்லுங்க சார், எப்ப இருந்து இங்க இருக்கீங்க, என்ன நிலவரம்? நேற்று நைட்லேருந்து இங்கே இருக்கிறோம். நேற்று நைட்லேருந்து இப்போ உள்ளே யாரும் வர முடியல. இப்போ தான் வந்து காலையில் தான் வந்து உள்ளே வரக்குண்டான வேலையெல்லாம் பார்த்து இப்போ இங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தங்களை இறந்த பாடியை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் தீவிரமாக போயிட்டுருக்குது பணி. எவ்வளோ பேர் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு 20-25 உடல்கள் கிடச்சிருக்குது. உயிரோட எத்தனை பேர்? உயிரோட மீட்பது கம்மி தான். நார்த் இந்தியன்ஸை சேர்ந்தவங்க ஒரு 70 பேர் அவங்கள மீட்போம். அவங்கள நல்லபடியாக இருக்கிறாங்க. வந்து ஒரு 100 பேர்த்தில் ஹக்கீம், அப்துல் ஹக்கீம்ங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், மேட்டுப்பாளையங்க. அந்த 100 பேர் இருக்கிறதா சொன்னாங்க. அதில் வந்து இப்போ ஒரு 60 பேர்த்த மீட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 40 பேர்த்த அங்கே உள்ள தேடி வர வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எஸ்டேட்டாக டீம் ராணுவம் போய் ஒவ்வொரு எஸ்டேட்டாக போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ்டேட்டாக வட மாநிலத்தவர்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே என்ன நிலவரம்? இங்கே என்னென்னா, இப்போ இந்த பகுதியில் இந்த புதை மண் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட உயிர்கள் உள்ளே இருக்கிறதா அஞ்சப்படுது இப்போ இருக்கிற நிலைமைக்கு. அதனால எங்கெங்கே அந்த இப்போ மோப்பனாகி கொண்டு வந்திருக்காங்க, டாக் ஸ்குவாட் வந்திருக்காங்க, ராணுவம் வந்திருக்காங்க, மற்ற நம்ம வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து, கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு 30 பேர் பக்கம் இருக்கலாம்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேசப்படுது. இந்த பள்ளிவாசல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி அந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வர போயிருக்குதுங்க. அதெல்லாம் அதுக்குள்ளே ஒரு 30க்கு மேற்பட்டவர் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் என்னங்கிறது இனிமேல் தான் முழு விவரம் தெரிய வருங்க. இப்போ நீங்கள் மட்டுமே எவ்வளோ உடல்கள் எடுத்துருக்கோம்? நாங்கள் மட்டுமே ஒரு 4 உடல்களை எடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும். சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திரும்பி அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் காலதாமதமாக ஆகும். காலையிலேருந்து 5 மணிலேருந்தே நாங்கள் இங்கே இருக்கிறோம். எல்லா அதிகாரிகளும் இராணுவ வீரர்களும் வந்தாங்க. எல்லா உதவிகளையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மழை சற்று இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் தாமதம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வேலை போயிட்டுருக்குது. இங்கேருந்து நம்ம ஒரு பாடியை ரெக்கவர் பண்ணி கொண்டு போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம தோல் வச்சு தான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்குது. வெயில் அடித்தா இதை விட இன்னும் ஸ்பீடாக போங்கிறது கருத்துங்கள். அதாவது இங்கே இருக்க மீட்பு படையினர் தெரிவிக்கிறது என்னன்னா, இன்று காலை முதல் இங்கு மழையின் தாக்கம் குறைந்திருக்கிறது. அதனால் இந்த வெள்ள நீர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பின்னாடி ஒரு பகுதியை பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் வந்து ஜூம் பண்ணி காமிப்பார். இது வந்து ஒரு மிகப்பெரிய நதி மாதிரி உங்களுக்கு காணலாம். ஆனால் இது நதி கிடையாது. இங்கேயே கிட்டத்தட்ட 100கணக்கான வீடுகள் இந்த இடத்துல மட்டுமே குறிப்பாக இருந்தது. அது வந்து ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியை சார்ந்து 100கணக்கான வீடுகள் இந்த இடத்துல இருந்தது. அந்த வீடுகள் அனைத்துமே இருந்த தடம் தெரியாமல் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த ஆழத்துக்குள்ள அங்க மீட்பு படையினர் ஆங்காங்கே தேடிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த வீடுகளோட சுவடுகள் மட்டும் இருக்கு. சின்ன மொத்தம் 300 வீடு, இங்க 300 வீடுகள் இருந்ததா சொல்றாங்க. அதோட சுவடுகள் நீங்க நல்லா பார்க்கலாம். தற்பொழுது தான் மீட்பு படையினர் இன்று 2வது நாளில் தற்பொழுது தான் இந்த மீட்பு படையினர் ஆங்காங்கே சென்று அங்கே உடல்கள் இருக்கலாமான்னு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முழுமையான மீட்பு படையினர் இங்கு வரல. அதுபோல் மீட்பு படைக்கு இங்கே மிக முக்கியமானது தேவை. இங்கே வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து ஒரு செல்ஃபோன் நெட்வொர்க் கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. மின்சாரத்தை சரி செய்யறதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல இவர்கள் வரணும்னா அந்த சாரல்மாலா மற்றும் இந்த முண்டக்கை ஆகிய 2 பகுதிகளை இணைப்ப
செல்வதற்கு ஒரு பாலம் தேவை. அந்த பாலத்தை வந்து தற்பொழுது MEG மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்ஸ் தம்பி படையினர் வந்து தற்பொழுது அந்த பாலத்தை கட்டி வருகிறார்கள். அந்த பாலம் இன்று இரவுக்குள் வந்து கண்டிப்பாக கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இங்கு அனைத்து உபகரணங்கள், அதிநவீன உபகரணங்கள், JCB உள்ளிட்ட அதிநவீன உபகரணங்கள் இங்கு வர முடியும். அப்பொழுதுதான் இந்த வந்து ஒரு மீட்பு பணியானது ஒரு உச்சகட்டத்தை எட்டும். தற்பொழுது மனிதர்கள் வந்து அவர்கள் கைகளால் உள்ள என்னென்ன ஒரு உபகரணங்கள் கிடைக்குதோ அதை வைத்து மட்டும்தான் தற்பொழுது இடிந்து அங்கே பின்னாடி இருக்க இன்னொரு வீடு ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடு இடிஞ்சு அங்கே வந்து சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் சிறிதாக உடைச்சி உள்ளே போய் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இதே மாதிரி தான் இந்த பகுதி முழுவதும் வீடாக இருந்தது. தற்பொழுது எங்கெங்கெல்லாம் வீடுகள் வந்து காணப்படுகிறதோ அந்த பகுதிக்கு மட்டும் சென்று கைகளால் இருக்கும் உபகரணங்களை பயன்படுத்தி அதை உடைத்து உள்ளே மனிதர்கள் இருக்கிறார்களா, உயிரோடு இருக்கிறார்களா, இறந்திருக்கிறார்களா, அவர்களை உடல்கள் எப்படி எடுத்து செல்வது என்று தற்பொழுது மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஒருவேளை தற்பொழுது உடல் கிடைத்தால் கூட இங்கிருந்து மீட்பு படையினர் இப்பதான் சொன்னாரு, இங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த பகுதி முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அனைவருமே மீட்பு படையினர் அனைவருமே ஒருவர் வந்து மீட்கப்பட்டால் உயிருடனோ அல்லது பிணமாகவோ மீட்கப்பட்டால் அவர்களை தோளில் வைத்துதான் இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டிய சூழல் தற்பொழுது நிலவி வருகிறது. இந்த சூழல் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா தற்பொழுது அந்த MEG படையினர் கட்டி வரும் பாலத்தை முழுமையாக கட்டி முடிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அதிநவீன இயந்திரங்கள் இங்கு வர முடியும். அந்த வந்த பிறகுதான் இந்த மீட்பு படை இங்கு துரிதமாக நடக்க முடியும். தற்பொழுது அவர்களால் இயன்ற அளவிற்கு மீட்பு படையினர் அதிக அளவில் இங்கு வந்து தற்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இதுவரை வயநாடு கண்டிராத ஒரு சோகத்தை தற்பொழுது கண்டிருக்கிறது. நாடு முழுவதும் இதற்கு அஞ்சலி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். வயநாடுலிருந்து சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செந்தில்நாதன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.